இப்போ இதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் வந்து ஈத்தர் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அந்த ஆல்கஹால் பார்த்தாச்சு, அதே மாதிரி டீனோட பார்த்தாச்சு, லாஸ்ட்டாக வந்து ஈத்தர் மட்டும் இருக்கு. இந்த ஈத்தர் அப்படிங்கிற ஜெனரல் ஃபார்முலா லாஸ்ட் டாபிக் நீங்க ஒரு 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஈத்தருடைய ஜெனரல் ஃபார்முலா என்னது? ROR ஜெனரல் ஃபார்முலா என்னது? ROR ஈத்தருடைய ஜெனரல் ஃபார்முலா. இப்போ இந்த ஈத்தர்ல எதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் ஈத்தரோட ரிப்ரேஷன் பாக்கலையா? அந்த டைமண்ட் ரியாக்ஷன்ல இருக்கும். பின்னாடி பார்க்கலாம். ஒரு 3 ரியாக்ஷன் இருக்கு. டவுட் ப்ராசஸ் அதான் சொல்றீங்க. லாஸ்ட் 3 ரியாக்ஷன் இருக்கு. அது லாஸ்ட் போன கிளாஸ்ல பார்க்கலையா? சரி லாஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஈத்தர்ல இப்போ நம்ம ஆல்ரெடி அமீன் பார்த்தோமா? படிச்சிருக்கீங்க. அமீன் வந்து எதனுடைய டெரிவேட்டிவ்ஸ்? அம்மோனியாவுடைய டெரிவேட்டிவ்ஸ் தான் அமீன். ஏன் அம்மோனியாவில இருந்து ஒவ்வொரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு அல்கைல் குரூப் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அமீன். பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷியரி அமீன். அந்த மாதிரி ஈத்தர் அப்படிங்கிறது எதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா வாட்டருடைய டெரிவேட்டிவ்ஸ். ஈத்தர் எதனுடைய டெரிவேட்டிவ்ஸ்? வாட்டர். இப்போ வாட்டர் அப்படிங்கிறது ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜனா. இப்போ இந்த ஆக்சிஜன் வாட்டர்ல பிரசண்டா இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2 அல்கைல் குரூப் ஆட் பண்ணலாம். அதாவது ஒரு மெத்தில் ஆட் பண்ணலாம், எத்தில் ஆட் பண்ணலாம், ப்ரோப்பைல் ஆட் பண்ணலாம். இப்போ ஜெனரலா நான் ஒரு மெத்தில் குரூப் ஆட் பண்றேன். அப்ப 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றேன். என்ன பண்றேன்? 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றேன். 2 ஹைட்ரஜன் பதிலா 2 மெத்தில் குரூப் ஆட் பண்றேன். 2 மெத்தில் குரூப். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஜெனரலா இங்க ஒரு CH3 கிடைக்கும், இங்க ஒரு CH3. இத நம்ம ஜெனரலா என்ன சொல்றோம்? OR R. கரெக்ட்டா? இது R வச்சுக்கலாம், இது R டேஷ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி R டேஷ் வச்சுக்கலாம். அப்ப ஜெனரலா ஈத்தருடைய ஃபார்முலா என்னன்னா ROR அப்படிங்கிறது தான் ஈத்தருடைய ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஈத்தர் அப்படிங்கிறது எதனுடைய டெரிவேட்டிவ்ஸ்னா அம்மோனியாவுடைய டெரிவேட்டிவ்ஸ். அம்மோனியாவுடைய பாயிண்ட் புரியுது இல்லையா? இப்போ இந்த 2 மெத்தில் கூட 2 எத்தில் குரூப் ஆட் பண்ணலாம். சரிங்களா? 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுங்க. இப்போ 2 எத்தில் குரூப் C2H5 அப்படிங்கிறது 2 எத்தில் குரூப். அப்ப 2 எத்தில் குரூப் ஆட் பண்ணா இங்க ஒரு C2H5, இங்க ஒரு C2H5. அப்ப இது பேர் என்னது? டைமெத்தில் ஈத்தரா. இது ஒரு மெத்தில் குரூப், இது ஒரு மெத்தில் குரூப். சென்டர்ல ஒரு ஆக்சிஜன் இருந்தா அந்த குரூப்புக்கு பேர் தான் ஈத்தர். அப்ப இந்த காம்பவுண்ட் பேர் என்னது? டைமெத்தில் ஈத்தர். டைமெத்தில். அப்ப இதுக்கு பேரு டைஎத்தில் ஈத்தர். இப்போ இதுக்கு பதிலா 2 ஃபைனைல் குரூப் ஆட் பண்றேன். ஆக்சிஜன், இங்க ஒரு C6H5, இங்க ஒரு C6H5. இது பேர் என்னது? டைஃபினைல் ஈத்தர். ஃபைனைல் அப்படிங்கிறது பென்சீன். ஆனா நம்ம நேம்ல சொல்லும்போது எப்படி சொல்லணும்? ஃபைனைல் சொல்லணும். அப்ப டைஃபினைல் ஈத்தர். கரெக்ட்டா இல்லையா? இது எல்லாமே ஜெனரல் ஃபார்முலா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROR அப்படிங்கிறது ஜெனரல் ஃபார்முலா. இது எல்லாமே எதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டருடைய டெரிவேட்டிவ்ஸ். நம்ம ஆல்ரெடி எப்படி அம்மோனியா இருக்கு, அது வந்து ஒவ்வொரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுவோம். பட் வாட்டர்ல 2 ஹைட்ரஜனுமே ரிமூவ் பண்ணிட்டு 2 அல்கைல் குரூப் ஆட் பண்ணலாம். சேமா ஆட் பண்ணலாம், டிஃபரெண்டா ஆட் பண்ணலாம். அதனால தான் அது நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்னன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈத்தர். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈத்தர். இந்த ஈத்தருடைய கிளாசிஃபிகேஷன்ல நமக்கு ஜெனரலா சிம்பிள் ஈத்தர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? சிம்பிள் ஈத்தர்ஸ். செகண்ட் ஒன் மிக்ஸ்டு ஈத்தர்ஸ். செகண்ட் ஒன் என்னது? மிக்ஸ்டு ஈத்தர்ஸ். சிம்பிள் ஈத்தர்னா சிம்பிள் ஈத்தர் அப்படினா the oxygen connected to the 2 alkyl groups are same. அந்த ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆகக்கூடிய 2 அல்கைல் குரூப் சேமா இருந்தா it is called the simple ether. இந்த R இந்த R டேஷ் அப்படிங்கிறது ஜெனரலா R டேஷ் னு சொல்லுவோம். இத டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. அப்ப அந்த ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகக்கூடிய 2 அல்கைல் குரூப்ல டிஃபரண்டா இருந்தா it is called the mixed ether. அப்ப simple ether எக்ஸாம்பிள் சொல்லு. டைமெத்தில் ஈத்தர் CH3OCH3. இந்த ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆகக்கூடிய 2 பேர் அது சரி டைமெத்தில் ஈத்தர். இதுக்கு IUPAC நேம் என்னது? டைமெத்தில் ஈத்தர் அப்படிங்கிறது சிம்பிளா நம்ம சொல்லக்கூடியது. இதோட IUPAC நேம் என்னது? மீத்தாக்சி அப்படிங்கிறது. இது மீத்தாக்சின் கன்சிடர் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இத மீத்தாக்சின் கன்சிடர் பண்ணலாம். கரெக்ட்டா? அப்ப மீத்தாக்சி மீத்தாக்சி இத கன்சிடர் பண்ணா மீத்தாக்சி. இங்க ஒரே ஒரு கார்பன் இருக்கு மீத்தாக்சி மீத்தேன். மீத்தாக்சி மீத்தேன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி சிம்பிள் ஈத்தர். ஒன் ஆஃப் தி சிம்பிள் ஈத்தர். இதே C2H5O C2H5 இது பேரு டைஎத்தில் ஈத்தர்.
இப்பதான் பார்த்தோம் என்னது டைஈத்தில் ஈத்தர் இதுக்கு ஐயுகேஷன் பண்ணுது ஈத்தாக்சி ஈத்தாக்சி இதுக்கு பேர் ஈத்தாக்சி இல்லனா இதுக்கு பேர் ஈத்தாக்சி ரெண்டு கார்பன் இருந்தா ஈத்தர் இது ஒன் ஆஃப் தி சிம்பிள் ஈத்தர் ஏனா ரெண்டு சப்ஸ்டிட்யூஷன் ஆனது சேம் டைப்பான சப்ஸ்டிட்யூஷன் சோ அடுத்து C6H5O C6H5 இது பேர் டைஃபினைல் ஈத்தர் டைஃபினைல் கரெக்ட்டா இல்லையா ஐயுகேஷன் என்னது ஃபீனால்சி ஃபீனால் வந்து இப்போ ஃபீனால் மாதிரி கன்சிடர் பண்ணலாமா ஃபீனால் இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபினைல் குரூப் இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது என்ன சொல்றோம் ஃபீனாக்சி ஃபீனால் இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண கிடைக்கும் ஃபீனாக்சி இது பேர் என்னது ஃபீனாக்சி ஃபினைல் சொல்ல கூடாது ஃபீனாக்சி பென்சீன் ஃபீனாக்சி பென்சீன் பென்சீன் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நேம் சொல்றோம் இது எல்லாமே சிம்பிள் ஈத்தருக்கான எக்ஸாம் சிம்பிள் ஈத்தருக்கான எக்ஸாம் அப்ப மிக்ஸ்டு ஈத்தருக்கான எக்ஸாம்பிள் CH3O C2H5 இதுக்கு பேர் என்னது இப்போ ஈத்தாக்சி சொல்லுமா மீத்தாக்சி சொல்லுமா ஏன் ஐயுபிசி நாமன்கிளேச்சர் படிப்போம் ஐயுபிசி அப்ப E முதல்ல வருதா M முதல்ல வருதா என்ன வருது E அப்ப ஈத்தாக்சி மீ ஈத்தாக்சி அப்ப இது R டேஷன் வச்சுக்கலாம் ரெண்டு சப்ஸ்டிட்யூஷன் அதாவது இந்த ஆக்சிஜனோட அட்டாச்சர் ரெண்டுமே டிஃபரண்டா இருந்தா இட் இஸ் கால்ட் தி மிக்ஸ்டு ஈத்தர் அடுத்து C6H5O CH3 அடுத்து C6H5O C2H5 இந்த ரெண்டு காம்பவுண்ட் ரொம்ப முக்கியமான காம்பவுண்ட் இந்த ஈத்தர் இதுக்கு பேர் என்னது மீத்தாக்சி கரெக்ட்டா அடுத்து ஈத்தாக்சி இதுக்கு காமன் நேம் உள்ளது அனிசோல் கேள்விப்பட்டிருக்கியா அதோட காமன் நேம் உள்ளது இது நீங்க மத்த தெரியலையோ மீத்தாக்சி பென்சீன் தெரியல அப்படின்னா கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு பேர் அனிசோல் இதுக்கு பேர் என்னது ஃபினடோல் இதுக்கு பேர் என்னது ஃபினடோல் இதுக்கு பேர் ஃபினடோல் இதுக்கு பேர் அனிசோல் இது ஈத்தர்ல வரக்கூடிய மிக்ஸ்டு ஈத்தர் அந்த மிக்ஸ்டு ஈத்தர்ல ரொம்ப முக்கியமானது அரோமேட்டிக் காம்பவுண்ட் அண்ட் அலிபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ரெண்டுமே மிக்ஸ்டு சரிங்களா அப்ப சிம்பிள் ஈத்தர்னா என்ன மிக்ஸ்டு ஈத்தர்னா அந்த ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகக்கூடிய ரெண்டுமே சிமிலரா இருந்தா அது சிம்பிள் ஈத்தர் ரெண்டுமே ஏதாவது ஒன்று டிஃபரன்ஷியேட் ஆகாது மிக்ஸ்டு ஈத்தர் இது ஜெனரலா வரக்கூடிய கிளாசிஃபிகேஷன் இது வரைக்கும் புரியுதா இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய பாண்ட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் C2H5 எத்தில் குரூப் இங்க ஒரு C2H5 கரெக்ட்டா இது எதனுடைய டெரிவேட்டிவ் வாட்டருடைய டெரிவேட்டிவ் தான் ஈத்தர் வாட்டருடைய டெரிவேட்டிவ் தான் ஈத்தர் இப்போ வாட்டருடைய பாண்ட் ஆங்கிள் என்ன வாட்டருக்கு முதல்ல என்ன ஹைபிரிடைசேஷன் sp3 ஹைபிரிடைசேஷன் அந்த டபுள் பாண்ட் எங்க இருக்கா எல்லாமே என்ன பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருந்தா sp3 ஹைபிரிடைசேஷனா இது என்ன ஹைபிரிடைசேஷன் அப்ப இது இந்த சோ வாட்டர் sp3 ஹைபிரிடைசேஷன் தான் இதுல இருக்கக்கூடிய டைஎத்தில் ஈத்தரும் sp3 ஹைபிரிடைசேஷன் தான் இது வாட்டர் இது டைஎத்தில் ஈத்தர் டைஎத்தில் கரெக்ட்டா டைஎத்தில் ஈத்தர் ஆர் சிம்பிள் இப்போ இது வாட்டர்ல அதனுடைய ஜாமெட்ரி என்ன அதனுடைய ஷேப் கரெக்ட்டா ஜாமெட்ரி ஸ்டெரிக் நம்பர் பிஎஸ்சி டேபிள் மூலமா கால்குலேட் பண்ணோம்னா இது ஸ்டெரிக் நம்பர் 4 ன்னு கிடைக்கும் ஸ்டெரிக் நம்பர் 4 னா 4 பாண்ட் இருக்கும் ஆனா எத்தனை பாண்ட் இருக்கு 2 பாண்ட் இருக்கு அப்ப ரிமைனிங் இருக்க முடியுது லோன் பேர் எத்தனை லோன் பேர் இருக்கும் வாட்டர்ல எத்தனை லோன் பேர் இருக்கும் இதெல்லாம் பிஎஸ்சி டேபிள் பார்த்தோம்னா அப்ப வாட்டருக்கு மேல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பிரசன்ட் ஆகுது இது ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இது ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பிரசன்ட் ஆகுது அப்ப நார்மலா நீங்க அதாவது மீத்தேன் அம்மோனியா வாட்டர் இது மூணு கேஸ் எடுத்தீங்கன்னா இந்த மூணுமே டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி தான் இது மூணுமே என்னது ஜாமெட்ரி சேம் ஆனா ஷேப் வந்து வேற இது என்னுடைய லோன் பேர் இல்ல ஏன்னா கார்பன் வேலன்ஸ் 4 நாலு என்ன பாண்டா இருக்கு சிங்கிள் பாண்டா இருக்கு அப்ப என்ன இருக்காது லோன் பேர் வந்து 0 அப்ப லோன் பேர் வந்து 0 ஆயிடும் லாஸ்ட் டைம் எங்க யூஜிடிஆர் கேட்டபடினா இது லோன் பேர் வந்து 0 லோன் பேர் 0 னா என்ன ஜாமெட்ரியோ அதோட ஷேப்பும் ஜாமெட்ரி வரும் கரெக்ட்டா இதுல எத்தனை லோன் பேர் இருக்கும் ஒரு லோன் பேர் அம்மோனியாவுல நைட்ரஜன் வேலன்ஸ் 3 நீங்க ஸ்டெரிக் நம்பர் கால்குலேட் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும் பட் ஸ்டெரிக் நம்பர் எல்லாத்துக்குமே ஸ்டெரிக் நம்பர் 4 தான் ஆனா இங்க கரெக்ட்டா இருக்கு 3 அப்ப எத்தனை லோன் பேர் 1 லோன் பேர் இதுக்கு ஸ்டெரிக் நம்பர் 4 சோ 4 பாண்ட் இருக்குறதால நோ லோன் பேர் இதுல 3 பாண்ட் இருக்கு ஒரு லோன் பேர் இதுல 2 பாண்ட் இருக்கு 2 லோன் கரெக்ட்டா இல்லையா இதனுடைய ஷேப் என்னது இதெல்லாம் ஷேப் டெட்ராஹெட்ரல்
அப்படிங்கிறது இதனுடைய ஷேப். இதனுடைய ஷேப் வந்து பிரமிடல், இதனுடைய ஷேப் வந்து பெல்ட் ஷேப், வி ஷேப் ஆர் ஆங்குலர் ஷேப். இதெல்லாம் பார்த்தோம். பெல்ட் ஷேப், வி ஷேப் ஆர் ஆங்குலர் ஷேப். அப்ப அந்த வாட்டருக்கு என்ன ஷேப்? ஆங்குலர் ஷேப். அதே ஷேப் தான் டைஹெட்ரல். டைஹெட்ரல் ரெண்டுக்கும் என்ன ஷேப்? இப்ப இந்த மீட்டேனுக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார் இல்லாதனால இதனுடைய பாண்ட் ஆங்கிள் என்னது? ஜெனரலா ஒரு டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரிக்கு என்ன பாண்ட் ஆங்கிள்? அம்மோனியா இருக்கா? அம்மோனிக்கு என்ன பாண்ட் ஆங்கிள் சொல்றீங்க? இல்ல மீட்டருக்கு என்ன பாண்ட் ஆங்கிள்? டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரினா 109 டிகிரி 28 மினிட்ஸ். சரிங்களா? 109 டிகிரி 28 மினிட்ஸ். நீங்க எடுத்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மீட்டருக்கு 109 டிகிரி, மீட்டருக்கு 109 டிகிரி 28 மினிட்ஸ் எக்ஸாக்ட்டா இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து வரக்கூடிய அம்மோனியாவுக்கு இதை விட பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கு. ஏன்? ஒரு லோன் பேர் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பாண்ட் பேருக்கு லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால பாண்ட் ஆங்கிள் கொஞ்சம் பெருசு. எக்ஸாக்ட்டா என்ன கூட இது அப்ராக்ஸிமேட்டா 109 டிகிரியோ இல்ல 108 டிகிரி சம்திங் இருக்கு. அடுத்து வாட்டருக்கு இது 108 வந்து 28 மினிட்ஸ் போல. சரிங்களா? 28 மினிட்ஸ் கேன்சல் பண்ணிட்டு 108 கிட்ட வச்சோம். சரிங்களா? இதுல அப்ப இதுக்கு எவ்வளவு இருக்கும்? ரெண்டு லோன் பேர் % இருக்கா? அப்ப இன்னொரு குறையுமா? இதோட பாண்ட் ஆங்கிள் எப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு 108 டிகிரி இருக்கு. எவ்வளவு பாண்ட் ஆங்கிள்? 108 டிகிரியா? ஆல்ரெடி ரிப்பல்ஷன் ஆர்டர் வந்து தெரியும். இது இன்னொரு கணிக்க படிச்சிருக்கீங்க. ரிப்பல்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறது இருக்கிறதுல அதிகமான ரிப்பல்ஷன் எது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேஞ்சில லோன் பேர் ரிப்பல்ஷன் தான் ஹையஸ்ட் ரிப்பல்ஷன். அதுக்கப்புறம் லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன், அதுக்கப்புறம் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். இதுதான் ரிப்பல்ஷன் ஆர்டர். இது என்னது? ரிப்பல்ஷன் ஆர்டர். ரிப்பல்ஷன் ஆர்டர் கேட்டாங்கன்னா இதுதான் ரிப்பல்ஷன். அப்ப ரெண்டு லோன் பேர் இருக்கிறதுனால தான் வாட்டர் என்ன இருக்கு? இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன் ஆகிறதுனால பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரில இருந்து என்னவா இருக்கு? 108 ஆ மாறும். சரி, இப்போ டைஹெட்ரல் ஈத்தர் இருக்கு. அப்ப இதுக்கான பாண்ட் ஆங்கிள் என்னது? வாட்டருக்கு sp3 ஹைபிரிடைசேஷன், டைஹெட்ரல் ஈத்தருக்கு sp3 ஹைபிரிடைசேஷன். வாட்டருக்கு பாண்ட் ஆங்கிள் என்னது? பாண்ட் ஆங்கிள் 108 டிகிரி. பாண்ட் ஆங்கிள் என்னது? 108 டிகிரி. அப்ப டைஹெட்ரல் ஈத்தருக்கு அப்படிதான் இருக்கணும். ஏன்? இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கு. ஆனா அதை விட இங்க இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்பும் பல்கியர் குரூப்பா இருக்கிறதுனால இந்த HL இன்டராக்ஷன் பல்கி ஸ்டெரிக்னஸ், பல்கினஸ் இன்க்ரீஸ் ஆக இப்ப இப்படி இருக்கக்கூடிய பாண்ட் இங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஒரு எத்தில் குரூப் இருக்கு, இங்க ஒரு எத்தில் குரூப், இதுல கார்பன், இதுக்கப்புறம் இன்னொரு கார்பன், அந்த கார்பன்ல 3 ஹைட்ரஜன். அப்ப இங்க இருக்கக்கூடிய பல்கினஸ் அதிகமா இருக்கிறதுனால இது என்னதான் லோன் பேர் ரிப்பல்ஷன் இருந்தாலும் இப்படி வழியாது. எப்படி வழியாது? அதனுடைய நார்மலா இருக்கக்கூடிய 109 டிகிரியோட என்ன அதிகமா. அதனால தான் இதனுடைய பாண்ட் ஆங்கிள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 109 டிகிரியோட இது அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 110 இருக்கும். ஆனா வாட்டர்ல பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுது, இங்க என்னது? இப்போ இதுக்கு டைபோல் மூவ்மெண்ட் கேட்டாங்க எதுக்கு அதிகம்? இப்ப ரெண்டுத்துக்குமே டைபோல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா கேக்குறாங்க. வாட்டர் டைபோல் மூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். டைபோல் மூவ்மெண்ட் கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு 0. இதுவே டைபோல் மூவ்மெண்ட் நாட் ஈக்குவல் டு 0. டைபோல் மூவ்மெண்ட் 0 னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். சரிங்களா? இப்போ கார்பன் H2 மாலிக்யூல் இருக்கு. அப்ப டைபோல் மூவ்மெண்ட் என்னது? O2 மாலிக்யூல் இருக்கு, N2 மாலிக்யூல் இருக்கு. இதுல என்னது? ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிக்யூல்ஸ் எல்லாமே அதோட டைபோல் மூவ்மெண்ட் 0. இது ஹெட்டரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிக்யூல். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருந்தாலே என்ன இருக்காது? டைபோல் மூவ்மெண்ட் 0வா இருக்காது. அப்ப இதுலயும் டைபோல் மூவ்மெண்ட் நாட் ஈக்குவல் டு 0 தான், இதுலயும் டைபோல் மூவ்மெண்ட் நாட் ஈக்குவல் டு 0 தான். இதுக்கு நீங்க 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கோ. ரெண்டுமே டைபோல் மூவ்மெண்ட் நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இதனுடைய பாண்ட் ஆங்கிளோட இதனுடைய பாண்ட் ஆங்கிள் அதிகம். அதுக்கான ரீசன் என்னன்னா பல்கினஸ் இன்கிரீசஸ், ஸ்டெரிக்னஸ் இன்கிரீசஸ், பாண்ட் ஆங்கிள் இன்கிரீசஸ் அப்படிங்கறத பாருங்க. அடுத்து வந்து அதோட ரெண்டுடைய ஹைபிரிடைசேஷன் என்னது? இதனுடைய ஹைபிரிடைசேஷன் sp3 தான், இதனுடைய ஹைபிரிடைசேஷனும் sp3 தான். இதான் வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈத்தருக்கு அதோடைய ஜெனரல் ஃபார்முலா. இது எதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா வாட்டருடைய டெரிவேட்டிவ்ஸ். அதுல சிம்பிள் ஈத்தர் இருக்கு, மிக்ஸ்டு ஈத்தர் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லக்கூடியது அனிசோல், ஈத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லக்கூடியது பினடோல். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈத்தருடைய காம்பவுண்ட். இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்? இதோட பாண்ட் ஆங்கிள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கினா போதும். அதுக்கப்புறம் இதனுடைய ப்ரிப்பரேஷன், ஒரு ஈத்தரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஈத்தருடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, சரிங்களா, இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதனுடைய அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் என்ன, அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் அதே மாதிரி எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வரக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் வரும். டோட்டலாக ஒரு 5-6 ரியாக்ஷன்ஸ் இருக்கு, அதை மட்டும் பார்த்தோம்னா